கமலா ஹாரிஸ் சொன்னது என்ன, இந்தியாவுக்கு லாபமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிரிட்டன் பிரதமராக ரிஷி சுனக் பதவியேற்ற போது இந்தியாவில் அது பெருசாக பேசப்பட்டது. இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர் பிரதமராக இருக்கிறதுனால இந்தியாவுக்கும் இங்கிலாந்தில் உள்ள இந்திய வம்சாவழியினருக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்லப்பட்டது. அப்போவே லென்ஸ் பகுதியில் நாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். ரிஷி சுனக் இங்கிலாந்து நாட்டின் நன்மையை மட்டும்தான் முன்னிறுத்தி செயல்பட முடியுமே தவிர இந்திய நலன் சார்ந்து அவர் செயல்பட முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் முறையான சரியான அணுகுமுறையாகவும் இருக்க முடியும். எந்த நாடு தன்னை தேர்வு செய்ததோ அந்த மக்களுக்காக தான் விசுவாசமாக செயல்பட முடியும். அதே நேரத்தில் சில சாதாரண விஷயங்களில் கூட ரிஷி சுனக்கினுடைய செயல்பாடுகள் இந்தியாவுக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு. டிஸ்கிட் காலத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை. இது தவிர பட்டதாரி விசா திட்டம், பிரிட்டன் செல்வதற்கான தகுதி சம்பள வரம்பை அதிகரிப்பது போன்ற சுனக்கினுடைய பல முடிவுகள் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கலை. அதே போல இந்திய அடையாளத்தோடு தொடர்புடைய கமலா ஹாரிஸ் அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்றதும் அதை பற்றி இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்டது. கோவில்களில் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. ரங்கோலி வரைந்து கமலா ஹாரிஸுக்கு நல்வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தாங்க நம்முடைய இந்திய மக்கள். அப்புறம் 2021 ஜூன் மாதம் பிரதமர் மோடி அமெரிக்கா போன போது கமலா ஹாரிஸை மீட் பண்ணார். கமலா ஹாரிஸை இந்தியாவுக்கு வருமாறு இன்வைட் பண்ணார். ஆனால் துணை அதிபரான பிறகு ஒரு முறை கூட அவர் இந்தியா வரலை. கமலா ஹாரிஸ் துணை அதிபராக பதவியேற்றது இந்திய அமெரிக்க உறவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொன்னாங்க. பிரதமர் மோடி மற்றும் கமலா ஹாரிஸினுடைய பாவனைகள் குறித்து மக்கள் வெவ்வேறு வழிகளில் விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2023 ஜூனில் பிரதமர் மோடி அமெரிக்கா போன போது அவர் கமலா ஹாரிஸை பாராட்டினார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தனக்கு பின்னால் அமர்ந்திருந்த கமலா ஹாரிஸ் குறித்து பேசினார். இந்தியாவில் வேர்கள் இருக்கும், லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க, அதில் சிலர் இந்த சபையில் பெருமையோடு அமர்ந்திருக்காங்க, அதில் ஒருவர் என் பின்னால் இருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டார் மோடி. இதை தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துலாம் சொன்னாங்க. சமோசா காங்கிரஸ் இப்போ சபையினுடைய சுவையில் கலந்து விட்டதாக என்கிட்ட சொல்லப்பட்டது. அது வளர்ந்து இந்திய உணவு வகைகளின் பன்முகத்தன்மையை இங்கு கொண்டு வரும் அப்படின்னு நம்புறேன்னு பிரதமர் மோடி அதில் குறிப்பிட்டார். சமோசா காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்திய வம்சாவழியை சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் பிரதிநிதிகள் குழுவிற்கு பயன்படுத்தப்படும் சொல். என் அம்மா ஷியாமலா 19 வயது தனியாக அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு சிவில் உரிமை ஆர்வலர், தன்னுடைய 2 மகள்களுக்கும் தன்னம்பிக்கையை விதைத்தவர் அப்படின்னு 2023ஆம் ஆண்டில் கமலா ஹாரிஸ் ட்வீட் போயிட்டு இருந்தாங்க. கமலா ஹாரிஸ் கலிஃபோர்னியாவின் ஓக்லாண்டில் பிறந்தாங்க. கமலாவினுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து அமெரிக்கா வந்தாங்க. கமலாவின் தாய் இந்தியாவில் பிறந்தவங்க, தந்தை ஜமைக்காவில் பிறந்தவர். கமலாவுடைய தாயார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவர். எப்படி இருந்தாலும் அமெரிக்காவின் வியூகம், நலன்கள், சிஐஏவின் கண்காணிப்பு இவற்றை எல்லாம் மீறி கமலா ஹாரிஸ் இந்தியாவுக்கு அப்படின்னு எந்த சலுகையும் காட்டிவிட முடியாது.